இப்போ வந்து கோதுமை மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுருக்கோம் மாவை. இங்கே பாருங்கள், சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து அச்சு வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ வந்து அது மாதிரி நம்ம ஷேப்புக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பண்ணுற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கோங்க, ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் இந்த 2 கேப்புக்குள்ளே விட்டு அவ்வளோதான். பாஸ்தா ஷேப் பண்ணிச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பாஸ்தாவை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச பாஸ்தாவை போட்டுக்கலாம். பாருங்க, வந்து பாருங்க எப்படி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா வந்து இந்த வெள்ளையெல்லாம் மேலே வரணும். இது எல்லாமே மாவு தான், நம்ம போட்டு தேய்ச்சிருக்க மாவு தான். இது நல்லா மேலே வரணும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாஸ்தா நம்மளுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ எடுத்தோடனே நம்ம நார்மல் வாட்டரை ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். வந்து அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடிசா கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொடிசா கட் பண்ண பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இப்போ வந்து பொடிசா கட் பண்ண தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. நல்லா வறுத்துக்கோங்க. மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் வறுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வேக வச்ச பாஸ்தாவை போட்டுக்கலாம். இப்போ வந்து பாஸ்தாவில் வந்து அந்த மசாலா ஒட்டுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ இதை வந்து டேஸ்டிங் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ், இஷ்க் யூ ஆல்.